தனுசு ராசி அதுவும் பர்டிகுலராக இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் போராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 3 நட்சத்திரமே இப்போ நல்லா இல்லை. அஷ்டமாதிபதி குரு போகிறார். அஷ்டமாதிபதி குரு போகிறதுனால பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகிறார். ஒரு நிம்மதி இருக்காது, வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும், பணம் அடிமேலே அடிப்படும், பணங்கள் விரயமாயிடும், செலவுகள், வாகனங்கள் தொலைறது, என்றெல்லாம் பொருளை விட்டுட்டு வந்துடுவீங்க. வேலையில் பெரிய போஸ்ட்டில் இருக்கும், கொஞ்சம் உங்களை டம்மி பண்ணி கீழே இறக்கிடுவாங்க. வாக்குவாதங்கள், சண்டைகள், மற்றவங்ககிட்ட பேசுகிறத சரியாமல் கேட்காம அவங்ககிட்ட சண்டை போகிறது. அதுவும் நீங்கள் டீச்சர், அதாவது ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, தொழில் வழியில் இருக்கிறது, இம்பார்ட்டன்ட் அக்செப்ட் பண்ணுறது, ட்ரைனிங் கொடுக்குறது, கோச்சராக இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் ஸ்லோவாக போகும். எதிர்பார்த்து அது இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த பணம் கோல்டு சில்வர்லேயே போய் இறங்கிடலாம், இல்லைன்னா ஷேரில் இறங்கிட்டு இருக்கோம், திரும்ப ஒன்று இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த பணத்தை கரெக்டாக எடுக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு கொடுக்காது. எல்லாமே இருக்கும், நாளைக்கு வரா மாதிரியாக இருக்கும், வராது. அது இல்லாமல் பெரிய பணத்தை போட்டுறாதீங்க, பெரிய பணம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தொழில்நுட்பங்கள் வழியாக எந்த ஒரு வேணால் இன்வெஸ்ட் பண்ணியாருங்க. ரெண்டாவது உங்களை கடன் கேட்டு வாங்கி போய் அந்த பணத்தை திரும்பி தரமாட்டாங்க. அந்த சூழ்நிலைகள் உங்களை தள்ளி விட போகுது. பெரிய வேலைகளை தள்ளி விட்டுரும். விசா கிடைக்காது, எக்ஸாம் எழுதலாம், நீட்டில் போய் எழுதணும், ஒரு புது வழியான எக்ஸாம் எழுதுறான்னா அந்த எக்ஸாமில் பெரிய எதிர்பார்த்த மார்க்களோ வழியோ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி வழி பண்ணுறது தான் நல்லது. அது இல்லாமல் தொழிலில் பெரிய ப்ராப்ளம் வரும், கனவு மனைவிகளை ஒற்றுமையில் கொஞ்சம் குறைஞ்சிரும், நிம்மதி இருக்காது. பர்டிகுலராக போராட்டத்துக்கும் மூலத்துக்கும் ரொம்ப பிரச்சனை. ஏற்கனவே கல்யாணன்றது ஒரு தடையாக இருக்கிறது, பெரிய தடையாக இருக்கும். ஒரு 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 வந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க, வழி இருக்காது, எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும், பிரச்சனை தீராது. பிரச்சனைகள் வழி வகுத்துனே போகுமே தவிர தீராத ஒரு நிலைமை வந்துடும். அது இல்லாமல் முருகு, மார்பகம், வயிறு, ரெண்டாவது அந்த ப்ரெஷர், டென்ஷன் ஆகிறதுனால ஹார்ட் சம்மந்தப்பட்டது, அதாவது தலை பாரங்கள், அது சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது யாருக்கும் தலைமை பொறுப்பு கொடுக்காதீங்க. நேராக போய்ட்டு ஒரு பேங்க்கில் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது, இல்லைன்னா வாங்கி கொடுக்குறது, கடன் வாங்கி வழி பண்ணுறது, கடனில் நிறைய போக வேண்டிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் சிவபெருமான், சிவனை டெய்லி வேணும், வீடு சுத்தமாக வச்சுக்கோங்க. வீடு சுத்தமாக வச்சுனா தான் உங்களுக்கு வழிகள் வரும், யோகங்கள் கிடைக்கும். அது இல்லாமல் பெருமாளுக்கு நீங்கள் அடிக்கடி போய் அர்ச்சனை பண்ணுறது, ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லது. ஏன்னா அஷ்டமத்தில் குருக்கு பயிற்சி பண்ணினாங்க, குருவோட வழியை அவங்களுக்கு வழி பண்ணுறது நல்லது. குரு பயிற்சி பண்ணி ஆகணும். திருநள்ளாறு போயிட்டு வருது நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி போயிருக்கார், அதிராட் சனி ஆகிட்டார், குரு அஷ்டமத்தில் போகிறார். கண்டிப்பாக இந்த இயர் எண்டு ஒரு ஆக்சிடென்ட் இல்லை முட்டியில் அடிப்படுறது, இடுப்பில் அடிப்படுறது, அது பர்டிகுலராக சின்ன பசங்க இந்த வாகனத்தில் எடுத்துன்னு போகிறது வேணாம், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவங்களுக்கு வழிகள் சரி இருக்காது, எல்லாமே ஸ்பீடாக ஓட்டுறது, இது பண்ணுறது, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் பயணம் பண்ணுறதுல நாள் பார்த்து போகிறது உங்களுக்கு நல்லது. எதிர்பார்த்த வழிகள் இதில் கிடையாது. தனுசுக்கு எதிர்பார்த்தது இல்லை. ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்திக்கொண்டு நம்ம குழப்பவாதி ஆகிடுவீங்க. நீங்களே குழப்பமாக இருக்க, என்னடா வரலையான்னு. ரெண்டாவது வழக்குகள்லாம் தேங்கிடும், வழக்குகள்லாம் தள்ளி போட்டே தான் போவாங்க, எதிரி தான் பலமாக இருக்க மாதிரியே தெரியும். ஸோ பின்னாடி நல்லா வந்துடும். இருந்தாலும் முதல் 4 மாதமே சரியில்லை. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கை கட்டின்னு பொறுமையாக போகிறது, மற்றவங்க பேச்சை கேட்டுறது, பெரியவங்க பேச்சை கேட்குறது, வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து வழி போனால் உங்களுக்கு எல்லாமே நலங்கள் கிடைக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றது